ஓகே, போன வீடியோவில் நாங்கள் 1 2 3 ஓர்டராக நாங்கள் போட்டு வந்திருந்தோம். 3 லூப்பையும் பயன்படுத்தி. இப்போ நான் ஒரு லூப்பை பயன்படுத்தி உங்களுக்கு ரிவேர்ஸில் சொல்லி தரேன். அப்போ 5லிருந்து 1 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி காட்டுறேன். எப்படின்னு பாருங்க. இப்போ 4 லூப்பை நாங்கள் பயன்படுத்தி அதை செஞ்சு பார்ப்போம். 4 லூப்புக்கு என்ன செய்யணும்? ஃபங்க்ஷன் உள்ளே செஞ்சு வரணும். அப்போ இன்டிஜர் i சமன் எத்தனைலேருந்து நாங்கள் பிரிண்ட் பண்ணணும்? 5லேருந்து பிரிண்ட் பண்ணணும். அப்போ பெருதன் பரிமாணம் 5 சொல்லி வரணும். அடுத்தது i என்னதா இருக்கும்? பெரிதா இருக்கும். எத்தனையை விட? 0 விட, இல்லாட்டி 1 விட. 1லேருந்து 5 வரைக்கும் பார்ப்போமே. அப்ப i சமன் அல்லது பெரிது 1 விட பெரிதா இருக்கும் அல்லது 1க்கு சமனா இருக்கும். 5. அடுத்தது என்ன செய்வோம்? i பிளஸ் பிளஸ் போடக்கூடாது. என்ன செய்யணும்? மைனஸ் மைனஸ். ஒன்னால கழிப்பட்டு போடணும். அப்படி இருந்தா என்ன ஃபங்க்ஷன் செய்யணும்? கர்லி பிராக்கெட்டுக்குள்ள சிஸ்டம் அதுங்க ஃபங்க்ஷன் ஏதோ ராங் ஆகி 5 பெரிது சமம் 1 விட i சின்னதா? அப்படி வரக்கூடாது. ஓகே, 1 விட பெரிதுன்னு வைப்போம். அப்ப 4 வரைக்கும் பிரிண்ட் பண்ணி போறோம். ஓகே, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன் என்ன பிரிண்ட் பண்ணணும்? இந்த ஐயை தான் பிரிண்ட் பண்ணணும். சரி, இப்போ பார்ப்போம். ரிவேர்ஸ்ல இருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் பண்ணி. ஓகே, 5 4 3 2 ஏன் 1 பிரிண்ட் இல்லை? 1லேருந்து கழிச்சு வந்துட்டு இப்போ நாங்கள் நிற பெருமானம் 0 சொல்லி மாற்றிட்டோம்டா. இப்போ 0த்தை விட 5 பெருசான்னு சொல்லலாம்டா. இப்போ நாங்கள் என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட்டுக்கு 1லேருந்து இது வந்துட்டு வரும். அதாவது நாங்கள் முன்னுக்கு செஞ்சதை என்ன செய்வோம்டா அப்படியோ இதை நாங்கள் மாற்றி செய்வோம். இங்கே 0த்தை ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் போட்டு அதுக்கு பிறகு இதை கொடுத்தோம். இப்போ என்ன செய்யறோம்டா? இதை கொடுத்துட்டு செய்யறோம். அப்படி இல்லாட்டி இங்கே 1லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? இங்கே 1 போட்டிங்கடா. இப்போ இங்கே என்ன செய்யணும்? இல்லை, இங்கே 0 தான் போடும். அப்போதான் இந்த அவுட்புட் வரும். ஸோ இப்படி தான் இதை ரிவேர்ஸில் செய்யுது. அப்போ நேரில் எப்படி செய்யறது, ரிவேர்ஸில் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே பிள்ளைகள், இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் கட்டாயம் கவனிச்சுக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு தியரிக்கோ அல்லது ப்ராக்டிக்கலுக்கோ கட்டாயம் வரும்னு சொல்லல, கட்டாயம் வரும். அதனால கொஞ்சம் கவனிச்சு கொடுங்க. அதாவது எப்படி இருந்தால் for லூப்பினை பயன்படுத்தி முதல் 10 இயற்கை எண்களின் கூட்டுத்தொகையை வெளியீடாக பெறுவதற்குரிய ஜாவா ப்ரோக்ராமினை தருக. இங்கே இது for லூப்பா இருக்கலாம், while லூப்பா இருக்கலாம், do while இருக்கலாம். எல்லாத்துக்கும் கோடிங் ஒன்று தான். நான் சொல்லிக்கேன், அது செயற்பாடுகள் தான் வேற வேறையும் சொல்லிட்டேன். அந்த கோடிங்கை எழுதுற இடம் தான் வேற இடத்த எழுத வேண்டியதா வரும். அப்போ அதை ஞாபகம் வச்சிருந்து நீங்க இதை செய்யணும். இப்போ நான் for லூப்பை பயன்படுத்தி முதல் 10 எண்களில் கூடுதல் அல்லது முதல் 20 எண்களில் கூடுதல். இப்போ 20 இயற்கை எண்களை கூடுத்தொகைண்டா 1லிருந்து 10 வரைக்குமான கூட்டுத்தொகை. 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கு தானே. இப்போ 1ஓட 2 கூட்டுற, அதுக்கப்புறம் 2 3 கூட்டி, அப்புறம் வார விடையோட 4 கூட்டி, அதுக்கப்புறம் 5 கூட்டி 6 கூட்டி 7 கூட்டி அப்படி 10 வரைக்கும் கூட்டின பெருமானம் தான் 55 வந்திருக்கு அவுட்புட். அப்போ இதை என்ன செஞ்சுக்காங்கன்னா for லூப்பை பயன்படுத்தி ஒரு வகுத்து இருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா, இப்போ for லூப்பை பயன்படுத்தி என்ன செய்யணும்? இதை கோடிங்கை உருவாக்கணும். இப்போ அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்? நான் for லூப்ல ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன். for லூப்புக்கு என்ன செய்யணும்? அங்க கோடிங் உள்ளே நாங்கள் எழுதணும். for லூப்புக்கு கோடிங் வந்துட்டு உள்ளுக்கு எழுத வேண்டியது வரும். அதுக்கு முதல்ல இப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா, ஒரு அவுட்புட் ஒன்று எடுக்கத்தானே வேணும். இப்போ சும்மா எழுதிட்டு போனா ஒரு அவுட்புட் வராது. அப்போ நாங்கள் இங்க என்ன சொல்லி இங்க சம் என்னது சம்மன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ சம்மன் என்ன? கூட்டுத்தொகை. அப்போ நாங்கள் இப்போ பார்க்க போகிறது கூட்டுத்தொகை. அப்போ நாங்கள் ஒரு வேரியபிள் ஒன்று செட் பண்ண தானே வேணும். அப்போ இங்கே நான் என்ன செய்யறேன்டா, சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமானத்தை செட் பண்ணிட்டு சம் வந்துட்டு 0ன்னு நான் செட் பண்ணிவிடுறேன். ஏனண்டா சம்மோட பெருமானம் இப்போ 0வா இருக்கு. சாரி, முதல்ல இன்டிஜர் சம் சமன் 0. ஏன் சம் 0ன்னு வச்சுக்கன்னா நான் அவுட்புட் எடுக்கப்படுறது இந்த சம். அப்போ இப்போ சம் 0வா இருக்கு. எனக்கு அவுட்புட் வரக்குள்ள இந்த சம் நான் வர பெருமானத்தோடு சேர்த்து அது இந்த பெருமானம் வரும். இப்போ உதாரணத்துக்கு கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ நாம என்ன செய்வோம்? for லூப்பை பயன்படுத்துவோம். for லூப்புக்கு என்ன செய்யணும்? நாங்க கோடிங்க உள்ளே எடுத்துக்கணும். அப்போ இன்டிஜர் i
சமன் எனது 1 1ல இருந்து 10 வரைக்கும் தானே. அடுத்தது என்ன செய்யணும், இந்த i வந்துட்டு எனது பெரிது சிறிது அல்லது சமன் இதை விட 10 விட. ஓகேயா? இப்ப i பிளஸ் பிளஸ் ஒவ்வொரு அழகால கூடி கூடி போகணும். ஒவ்வொரு அழகால கூடி கூடி போகணும். ஓகே, இப்ப நாங்க என்ன செய்வோம்னா இதுக்கு பிறகு இந்த ஃபங்க்ஷன் எழுத ஆரம்பிப்போம். அதாவது கேர்லி பிரேக்கெட்டை இதுக்கு பிறகு நாங்க ஓபன் பண்ணுவோம். கேர்லி பிரேக்கெட்டை ஓபன் பண்ணி இப்ப சம் 0வா தானே இருக்கு. இப்ப நாங்க என்ன செய்யணும்டா சம் சமன் சம்மோட பிளஸ் கூட்டித்தானே போகணும் ஐய. இப்ப சம் ஃபர்ஸ்ட்டுக்கு 0வா இருக்கு. அப்ப ஐன்னு சொல்லிக்கோம். அப்ப ஐ வந்துட்டு 1 இருக்கு. அப்ப என்ன பெருமானம், சம்மோட பெருமானம் 1 இருக்கும். சம்மையும் ஐயம் கூட்டினா உங்க பெருமானம் 1 இருக்கும். அடுத்து 1ஓட 2 கூட்டும், அது 2ஓட 3 கூட்டும், அது 3ஓட 4 கூட்டும். அப்ப இப்படி ஐ 1 கூட்டிட்டே போவோம். ஒவ்வொரு அழகால கூடன்னு சொல்லிக்கோம். இப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க, சம் வந்துட்டு 0 சொல்லி அப்ப சம்மோட பெருமானம் சம்மையும் ஐயையும் கூட்டி வரேன்னு சொல்லிக்கோம். சம் என்னத்தின, சம் வந்துட்டு 0, ஐ எத்தின, ஐ வந்துட்டு 1. அப்ப 0 1 கூட்டினா எத்தின 1. அடுத்தது இப்ப எத்தின சம் 1 இருக்கும். அடுத்தது இது 2 ஆகிரும். அப்ப 2ஐயும் 1ஐயும் கூட்டினா எத்தின 3 ஆகிரும். இப்ப திருப்பி சம் 3 இருக்கும். 3ஓட இது 1 இருக்கு. அப்ப 3ஐயும் 1ஐயும் கூட்டல அந்த 4 இருக்கு. அப்படி இந்த இது 1 கூடி கூடி சம்மோட பெருமானத்தோட கூடி கூடி போகுது. இப்ப நாங்க அவுட்புட் எடுப்போம். பாருங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரின்ட்லைன் பிரேக்கெட்டுக்குள்ள நாங்க என்ன இந்த சம்ம அவுட்புட் எடுக்கணும். சம்ம அவுட்புட் எடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சம் வந்துட்டு இதுல கூட்டுத்தொகையா இருக்கு. அப்ப இதை நீங்க கவனிச்சு போனீங்கன்னா இதுக்கு பிறகு செய்ய போறதும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அப்ப இப்படித்தான் வரப்போகுது. என்னது, ஒற்றை எண்களை தான் சாரி இயற்கை எண்களோட கூட்டுத்தொகையை தான் காண சொல்லி வரப்போகுது. அது 10 15 பெருமானங்கள் மட்டும்தான் வரப்போகுது. லூப்களும் வரப்போகுது. அவ லூப் என்ன லூப் வரதாங்களோ பெரும்பாலும் ஃபோர் லூப்பை தான் பயன்படுத்தி சொல்லுவாங்க தியரிக்கு வந்தா. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, லூப்ஸை நீங்க முதல்ல எழுதி பார்த்துட்டு அதுக்கு பிறகு கோடிங்கை மட்டும்தான் மாற்ற போறோம். இந்த இடத்த மட்டும்தான் நாங்க மாற்ற போறோம். இடங்கள் மட்டும்தான் அங்கே இங்கே மாறுமே தவிர கோடிங் ஒன்று தான். இப்ப இங்க என்ன நடக்கும்டா, சம்முடைய பெருமானம் 1 இருக்கக்குள்ள 1 1 கூடி 2 இருக்கு. அப்புறம் இங்க 1 வந்துடும். அப்ப 2 1 கூட்டி 3 40. அப்ப என்ன செய்யும்டா, இந்த சம் வந்துட்டு 1 கூட்டி அப்ப 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 + சொல்லிட்டு 10 வரைக்குமான எண்கள், அதாவது 1 தொடக்கம் இந்த வரைக்கும் 1 தொடக்கம் 10 வரைக்குமான எண்களை ஒவ்வொரு அழகால கூட்டி கூட்டி சம்ம கண்டு தரும். அப்ப இதுதான் இந்த இயற்கை எண்களோட கூட்டுத்தொகையை கேட்டு வந்தா நீங்க எழுத வேண்டிய கோடிங்கா இருக்கு. ஓகே, இப்ப 2வது கேள்வியை பாருங்க. திருப்பி for loopனை பயன்படுத்தி ஒரு முழு எண்ணின் ஃபேக்டோரியல் காரணி காண்ற. அதாவது மேல நாங்க 1 கூட்டி போனோம்ல, இங்க 1 பெருக்கி போடணும். ஒரு முழு எண்ணின் பெருமானத்தை வெளியீடாக பெறுவதற்குரிய ஜாவா ப்ரோக்ராமினை உருவாக்க. இங்க அவுட்புட் வந்துட்டு 5ன்னு சொல்லி தந்திருக்காங்க. 5 முழு எண்ணிட காரணி தான் என்னது 120 சொல்லி தந்திருக்காங்க. 5ன்னா 5 தர 4 தர 3 தர 2 தர 1 இல்லாட்டி 1 தர 2 தர 3 தர 4 தர 5 அந்த மொத்தத்தர கூட்டுத்தொகை தான் என்னையா இந்த 120 தான். இதான் காரணி காண்ற. அப்ப இப்ப நாங்க இந்த ஃபேக்டோரியலை பத்தி நாங்க பார்க்க போறோம். அப்ப நாங்க இதுக்கு என்ன பயன்படுத்திருக்காங்க, ஃபோர் லூப்பை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு முதல்ல நான் இது அடிச்சுட்டு இப்ப என்ன செய்யறேன்டா, நான் இப்ப என்ன செய்யறேன்டா 2 விஷயத்த இன்புட் பண்ண போறேன். அதாவது இன்டிஜர்ல நம்பரும் எட் பண்ண போறேன். நம்பர் எத்தனை 5. ஏனண்டா இப்ப 5 கொடுக்குறேன்டா, சம்டைம் யூசர்ட்ட இருந்து ஒரு முழு எண்ணை பெற சொல்லலாம். அப்ப 5 இதுதான் அங்க தந்திருக்காங்க. அப்ப நம்பர் எது தந்திருக்காங்க 5 தந்திருக்காங்க. ஃபேக்டோரியலுக்கு நான் ஃபேக்ட்னு சொல்லி பயன்படுத்துறேன். ஃபேக்ட் எத்தனை 0 ஃபேக்ட 0 வைப்போம். அல்லது 1 வச்சா உங்களுக்கு லேசா இருக்கு. ஏன்டா 1ல இருந்து 5 வரைக்குமான எண்களை நாங்க பெருக்கி போகலாம். ஓகே, இப்ப என்ன செய்யணும், ஃபோர் லூப்பை பயன்படுத்தணும். ஃபோர் லூப்புக்கு நாங்க என்ன செய்வோம், உள்ளே ஃபங்க்ஷன் செட் பண்ணுவோம். இப்படி இன்டிஜர் i சமன் 1. அடுத்தது i வந்துட்டு சிறிது சமன் 5. i வந்துட்டு பிளஸ் பிளஸ். இப்படி நாங்க என்ன செஞ்சிருவோம். செஞ்சுட்டு என்ன செய்வோம், இப்ப ஃபங்க்ஷன் எழுத ஆரம்பிப்போம். இப்ப இங்க என்ன செய்வோம்டா,
கேர்லி பிராக்கெட்டுக்குள்ள அப்பதான் நாங்க என்ன செஞ்சோம், சம்முக்கு செஞ்சோம்னா சம் சமன் சம் பிளஸ் ஐன்னு போட்டோம். அப்ப இங்க என்ன செய்வோம்டா, ஃபேக்ட காணணும், என்ன ஃபேக்டோரியல் தானே காணணும். அப்ப ஃபேக்ட் சமன் என்னது, ஃபேக்ட் இங்க பெருக்கி பெருக்கி போகுது, ஃபேக்ட் தர ஐ. மேல நாங்க கூட்டி கூட்டி போற மாதிரி செட் பண்ணோம் இதுக்கு முந்தி. இப்ப நாங்க என்ன செய்யணும்னா பெருக்கி பெருக்கி போற மாதிரி செட் பண்ணிப்போம். இப்ப நாங்க என்ன செய்வோம், சிஸ்டத்தை அவுட்புட் பற்றி படிப்போம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன் பிராக்கெட்டுக்குள்ள இந்த ஃபேக்டை நாங்க அவுட்புட் பண்ணி எடுப்போம். இப்ப இந்த ஃபேக்ட் அவுட்புட் பண்ணி எடுத்தா என்ன வரும்டா, இதை கூட்டுத்தொகை 120 வரும். ஏன் வந்திருக்கு, இப்ப நான் சொன்ன மாதிரி ஃபேக்ட் வந்துட்டு எத்தனையா இருக்கு, ஒண்டா இருக்கு. அப்ப ஒண்டோட ஒண்ட பெருக்கும், அதுக்கு பிறகு 2 ஆயிரும். அப்புறம் 2ஓட 2 பெருக்கும். அப்படியே செய்யணும்டா 1ல இருந்து 5 வரைக்கும் இந்த ஃபேக்ட் பெருக்கி பெருக்கி போகும். அப்ப எத்தனை வரைக்கும் தந்திருக்காங்க, அப்ப முழு எண்கள் எத்தனை வேணாலும் தரலாம். யூசர்ட இன்புட் ஆடுக்குள்ள நாங்க என்ன செய்வோம், இப்போ நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி போட்டு யூசர் இன்புட்ஸ். அப்ப நீங்க முன்னுக்கு வீடியோ பாத்தீங்கன்னா தான் யூசர் இன்புட் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாம கிளியரா வரும். அப்ப நாங்க என்ன செய்வோம், இன்டிஜர் பயன்படுத்தி இதே ஃபோர் லூப், வைல் லூப், டூ லூப் பயன்படுத்தி, டூ வைல் பயன்படுத்தி நீங்க என்ன செய்யலாம்டா, இதே செயற்பாடு தான் அங்கே இங்கேயும் கோடிங் மட்டும்தான் அதாவது என்னது, செயற்பாடுகள் மட்டும்தான் மாறப்போகுது தவிர கோடிங் எல்லாம் உண்டுதான். ஓகே, இப்ப அடுத்தது ஒரு இது இருக்கு, கேள்வி இருக்கு பாருங்க. for loop மற்றும் if ஸ்டேட்மெண்டினை பயன்படுத்தி 1 தொடக்கம் 10 வரையில முழு எண்களின் ஒற்றை எண்களையும் இரட்டை எண்களையும் வகைப்படுத்தி காட்டுவது ஜாவா ப்ரோக்ராம்ல தெரியும். இதுக்கு முந்திக்கு நாங்க if ஸ்டேட்மெண்ட் படிக்கக்குள்ள நாங்க எப்படி 1 தொடக்கம் 10 வரையான எண்கள்ல ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் பிரிச்சு காட்டுறதை பத்தி பார்த்தோம். அதை இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா for loopோட பயன்படுத்தி இதை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்ப நாங்க என்ன செய்யல, இது அவுட்புட் வரக்குள்ள லைக் 1 is ODD, ODD ஒற்றை எண், 2 is even, even என்றால் இரட்டை எண் அப்படி சொல்லிட்டு ஒற்றை எண்களுக்கெல்லாம் ODD எனும், இரட்டை எண்களுக்கெல்லாம் ஈவன் என்று வரணும். இப்போ இப்படி என்ன செய்யணும்னா நாங்க அவுட்புட் எடுக்கணும், என்ன for loop பயன்படுத்தி. இப்ப அதுக்குரிய கோடிங்க நாங்க பார்ப்போம். for loop பயன்படுத்தக்குள்ள நாங்க என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட்டுக்கு for loop பயன்படுத்துவோம். for loop உள்ளே நாங்க என்ன செய்வோம்டா கோடிங் எழுதுவோம். என்னது, இன்டிஜர் I சமன் 1. 1 தொடக்கம் 10 வரையிலான இலக்கம் தானே வேணும். அப்ப என்ன செய்யணும், I சிறிது அல்லது சமன் எத்தனை 10க்கு. அடுத்தது I பிளஸ் 1 கூடி கூடி போகணும். இப்ப இதுக்குள்ள என்ன செய்வோம், அடுத்தது ஃபங்க்ஷன் எழுத ஆரம்பிப்போம். ஃபங்க்ஷன் எழுதுக்குள்ள என்ன செய்வோம்டா, இதுக்குள்ள நாங்க என்ன செய்வோம், சிஸ்டம் அவுட்புட் ஐன்னு சொன்னா 1 தொடக்கம் 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். ஆனா நம்மளுக்கு என்ன தேவைண்டா, இங்க ஒரு கட்டளையும் பயன்படுத்தி சொல்லிருக்காங்க. என்னது, ஒற்றை எண்களையும் இரட்டை எண்களையும் தனியா பிரிச்சு காட்ட சொல்லிருக்காங்க. அப்ப இப்ப நாங்க என்ன செய்யணும்டா, இங்க என்ன செய்யணும்னா நாங்க if பயன்படுத்த வேண்டிய கட்டாயப்பாடுக்கு வந்துட்டோம். if பயன்படுத்தக்குள்ள நாங்க என்ன செய்வோம், ஓபன் பிராக்கெட்டுக்குள்ள if என்ன கட்டளைண்டா, நான் அந்த if கண்டிஷன் நீங்க if ஸ்டேட்மெண்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வழங்க அதுல ஒரு சமன்பாடு சொல்லியிருந்தேன். I அந்த குறிப்பிட்ட தானத்தை 2ஆல பிரிச்சு சமன் சமன் 0 வந்தா இது என்னது, பிரிச்சு இது இந்த குறியீடு பெரும்பாலும் பிரித்து மீதியை காண்றதுக்காக வேண்டி இந்த வீத குறியீடு பயன்படுத்துவாங்க இந்த ஜாவாவில். ஐய 2ஆல பிரிச்சு சமன் சமன் டபுள் சமன் இங்க பயன்படுத்தணும், 0 வந்தா அப்ப என்ன செய்யணும், கேர்லி பிராக்கெட்டுக்குள்ள ஃபங்க்ஷன் எழுதணும். எப்படி, சிஸ்டம் டாட் அவுட் பண்ணு என்னது பிரிண்ட் லைன் பிராக்கெட்டுக்குள்ள என்ன செய்யணும், இந்த ஐய போடணும். ஏன்டா ஐயத்தான் ஒற்றை என்ன ரெட்டை என்ன சொல்லணும், I இஸ் பேட் கோடுக்குள்ள போடுவோம் நாங்க. I இஸ் ஈவன். ஏன் ஈவன் போடுறோம் நாங்க, அதாவது இங்க 0 அதாவது மிகுதியின்றி வகுப்பட்டாது என்னது, இரட்டை எண்கள். அப்ப என்ன செய்வோம், அங்க நாங்க ஈவன் போடுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இஃப்க்கு பிறகு என்னது, 2 கட்டளை இருந்தா அடுத்தது அவுட். இஃப்க்கு அடுத்தது என்னது, 2ஆம் கட்டளை பயன்படுத்த எல்ஸ் பயன்படுத்தணும். எல்ஸ் பயன்படுத்தக்குள்ள என்ன நடக்கும், மேல இருக்க செயல்பாடு இந்த செயற்பாடு தலைகீழா மாறிடும். அப்ப மிகுதியோடு வகுப்படும்னு சொல்லிட்டு இந்த மிகுதி இன்றி வகுப்படும்னு சொல்லிக்கும். ஆனா எல்ஸ போட்ட தலைகீழா மாத்தோம். அப்ப மிகுதியோடு வகுப்படும். அப்ப மிகுதியோடு வகுப்பட்டாது என்னது, அது ஒற்றை எண். அப்ப நாங்க என்ன செய்வோம்டா, இந்த கோடிங் எழுதுவோம். இதுக்கு இஸ் ODD ன்னு சொல்லி எழுதுவோம். ஓகே, இப்ப பாருங்க, முதல்ல for loop பயன்படுத்தி நாங்க 1 தொடக்கம் 10 வரையிலான இலக்கத்தை பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். அது பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணக்குள்ள அதுக்குள்ள ஒவ்வொரு கட்டளை போட்டிக்கும்.
அப்படி இந்த ஐய வந்துட்டு 2ஆல பிரிச்சு 0 மிகுதியா வந்தா அந்த ஐ வந்துட்டு ஈவன் சொல்லி அந்த குறிப்பிட்ட நம்பர் ஈவன் நாங்க சொல்லணும். அப்படி இல்லாட்டி அது ஓடிடின்னு சொல்லணும். இப்ப நாங்க இதை ரன் பண்ணி பார்த்தா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு 1 தொடக்கம் 10 வரைக்கும் இலக்கத்தை ரன் பண்ணிட்டு எட் பண்ணிட்டு அப்ப ஒன்று வந்துட்டு மிகுதியோட வகுப்படும். அதனால என்ன செய்வீங்கன்னா இது ஒற்றைன்னு சொல்லி 2 வந்துட்டு மிகுதி இன்றி வகுப்படும். அதனால 2 வந்துட்டு ஈவன் சொல்லி வந்திருக்கு, இரட்டை எண். அடுத்து 3 வந்து மிகுதியோட வகுப்படும். அதனால ஓடிடின்னு வந்திருக்கு. அடுத்து 4 வந்து மிகுதி இன்றி வகுப்படும். அதனால என்ன செஞ்சுக்கு 4 வந்துட்டு இரட்டை எண் சொல்லி வந்திருக்கு. அப்படி 5 வரைக்கும் என்ன செஞ்சீங்கன்னா மிகுதியோட மிகுதி இன்றி வகுப்படுறதுனால இதுல செயற்பாடுகள் இப்படி வந்திருக்கு. அப்ப இந்த 3 இதுவும் கட்டாயம் ஏதோ இதுல 3ல ஏதோ ஒன்று தான் வித்தியாசமா உங்களுக்கு ஏதோ ஒரு பேப்பர்ல கட்டாயம் நீங்க எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.